வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து லைக் போட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நேத்து குடுத்த ரெஸ்பான்ஸ இனிமே தொடர்ந்து எல்லா வீடியோக்கும் குடுங்க. சரி ஓகே. எம்பரர் ஸ்வாடுங்கிற மானோட பாட்டர்ன தான் வந்து பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல அந்த ஒரு ஹீரோ அந்த பனியில சண்டை போடும்போது காப்பாத்துன ஒரு குண்டன் இருந்துட்டு, இந்த மாரி என்ன உங்கள சீடனா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட அப்பயே கேட்டேன். நீங்க என்னன்னா திரு திருன்னு ஓடி போயிட்டீங்க அங்கருந்து. அப்ப நான் அவங்கள என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு நெனச்சேன். இப்ப நல்ல வேளை அவங்கள பாத்துட்டேன். தயவுசெய்து என்ன உங்களோட சிஷ்யனா வந்து ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டன் வந்து கேட்டுட்டு இருக்கையில ஏய்! உன்னையெல்லாம் எப்புட்றா என்னால சிஷ்யனா சொல்லுவோம். நீ இருக்கான்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன தான்டா ஒரு மாரி பார்ப்பாங்க அப்படிங்கிற நான் அவங்களுக்காக உயிர குடுத்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லல. அந்த எவனஸ்பிரிட் எடுத்துட்டு இவன உன் சப்பார்டினேட்டா எடுத்துக்கோ அப்படிங்கிற ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். இவன என்ன பண்ணலாம்? எங்க கொண்டு போய் இவன பத்திரமா வச்சுட்டு இருக்கிறது? எனக்கு ஒரு இடம் தெரிஞ்சுச்சு. அந்த இடத்துல தான் நீ கரெக்ட்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைய வந்து காமிச்சுறாங்க. அந்த தாய் மலையில அந்த 2 தாத்தாவும் என்னன்னா உட்காந்து அங்க இருக்க கட்டை எல்லாத்தையும் என்னன்னா பொறுக்கிட்டு இருப்பாங்க. "ஏய்! என்னமோ சவுண்ட் கேட்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்கையில ஆமா. எனக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தாக்கா, அந்த புள்ள தான் வந்து என்ன பண்ணா கிட்டத்தட்ட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா கட்டிட்டு அங்க வந்து என்ன பண்ணா வந்துருவான். இவ்வளோ மூட்டை முடிச்சு எடுத்துட்டு எப்புட்றா இந்த மலையில ஏறி வந்த? அப்படின்னு சொல்லிருக்கும்போது அவன் வந்துட்டு, நான் பார்த்துட்டேன். மாஸ்டர் சொன்னாங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணா கத்திக்கிட்டே வந்து வருவான். நீ அங்க போய் இரு. அங்க போய் நீ சீக்கிரமா வந்து என்ன பண்ணா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணா தாண்டி போயிருவ. சரியா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்த்தா இவன் வந்து முட்டி போட்டு என்ன நீங்க இங்க இங்க இருக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இவனுக்கு எப்படிதான் இந்த இடம் தெரிஞ்சுச்சா? அப்படிங்கிற அந்த இடத்த யோசிச்சு பார்க்குறாரு. இவன் இன்னும் எத்தன எல்லாரும் அப்பனா என்னென்ன விஷயங்கள மாஸ்டர் செய்ய போறாரோ? அப்படிங்கையில இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா நம்ம ஹீரோ என்னப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தாக்கா அந்த மாக்கு தான் வந்து அப்படின்னா ஹீரோக்கு பின்னாடி இருந்துட்டு, ஹீரோக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் என்னன்னா ஓப்பன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு குடுக்குற அந்த இது மாரி ஹீரோ என்னன்னா, அவன சுத்தி அந்த கீ எனர்ஜி வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணா ஃப்ளோ பண்ணிட்டு இருப்பான். உடனே ஹீரோ இத பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த எவன்லி டீமன் அந்த ஸ்பிரிட் வந்துட்டு, "ஏன்டா தேவையில்லாம இந்த மாரி வெட்டியான இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் வந்து சாதாரணம். இந்த மாரி பேசிக்லாம் எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க? பேசிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். பேசிக்கே தான் கரெக்ட்டா இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா செய்றதுக்கு உன் உடம்பு ஒத்துழைக்காது. அதனால தான் நான் சொல்ற ஒரு சில திட்டங்கள் எல்லாத்தையும் நீ செய். நீ கண்டிப்பா இதாகலாம்." அப்படிங்கல. எனக்கு நீ சொல்றது எதையும் கேட்க விருப்பம் இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கைய விடுறதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் நான் சொன்னத கேட்டேன்னா நீ என்ன வேணா செய்யலாம்." அப்படின்னு சொல்லிக்கும்போது மாங்க் இருந்துகிட்டு, "நீ எப்பயுமே நல்ல வழியில தான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "ஏய் இங்க பாரு நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டேன்னா நீ நல்ல வழியில வந்து போலாம்." அப்படிங்கல ஹீரோ வந்துட்டு, "சரி எனக்கு ஒரு டவுட்டு. நீ வந்து என்ன பண்ண அந்த ஹெல்லே வந்து என்ன பண்ண இருந்த அப்படி இப்படின்னு என்னமோ பெரிய இது மாரி இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்த. அப்படிங்கும்போது நீ எதுக்கு இங்க இருந்த? ஒரு வேளை உனக்கு அப்புறம் என்ன ஃப்ரீடம் கிடைச்சு, இல்ல நீ திரும்ப மறுபடியும் அப்படின்னா ஹெல்லுக்கே போயிட்டு வேற ஏதாவது பாடிய பொசஸ் பண்ண வேண்டியது தானே?" அது எனக்கு வந்து என்ன பண்ணா அந்த அளவுக்கு பெருசா போல. நான் சீக்கிரமா இங்க இருக்க என்னோட பாடி இது எல்லாத்தையும் மொத்தமா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு, நான் இந்த பாடியே வந்து என்ன ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன் அப்படிங்கல. அ அ இது எல்லாமே உன் கனவுல தான் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திரும்பவும் அந்த எவனடி டீமன் ஸ்பிரிட்டும் அந்த மாங்கோட சுட்டு என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நைட் ஆயிருது. நைட் ஆயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு என்ன பண்ணா கனவுல அந்த தாத்தா வந்து தெரிய ஆரம்பிச்சுறாரு. அவர வந்து பார்த்தோனே இவரு தான் என்னோட தாத்தா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ அவர பார்த்தோனே அப்படியே வந்து என்ன பண்ணா அப்படியே அழுக ஆரம்பிச்சுருவான். தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ வந்து என்ன பண்ணா அழுதுட்டே இருக்கும்போது அவரும் அப்படியே பக்கத்துல வந்துருவாரு. பக்கத்துல வந்து கைய வச்சுட்டு, "தாத்தா நீங்க என்ன இது மன்னிச்சிருங்க. என்னைய என்ன உங்க கூட கூட்டு போயிருக்க வேண்டியது தானே" அப்படிங்கிற மாரி அழுதுட்டு இருக்கல. "நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வந்து என்ன பண்ண நல்லபடியா வந்து இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எவன டிமன் ரிவெஞ்ச் அது இதுங்கிறான். எனக்கு அதெல்லாம் குடுக்குறதுக்கு ஒண்ணுமே விருப்பம் இல்ல. எனக்கு அது செய்றதுக்கும் இது இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த தாத்தா வந்து என்ன பண்ணா மறைஞ்சு வந்து போயிடுவாரு. "நீ ரொம்ப நல்லபடியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஹீரோவும் அப்படியே வந்து கத்திக்கிட்டே வந்து என்ன பண்ணா, அங்க ஃபுல்லா அப்படியே வந்து என்ன பண்ணா இது பண்ணிட்டு பார்ப்பான். "அப்பா! என்ன ஒரு கேவலமான ஒரு கனவு. நல்ல வேளை நீ தான் வந்து என்ன பண்ண இந்த இதில வந்து ஹெல்ப் பண்ண. நீ கத்திக்கிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து அப்படியே எந்திரிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவலி டீமன் சொல்லிட்டு வந்து நன்றி சொல்லிட்டு இருப்பா. "என்னடா சொல்ற? நடுராத்திரி எந்திரிச்சு இப்படி கத்திட்டு நீ பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்க. ஏய் ஏதோ சவுண்ட் கேட்குது." "ஆமா யாரோ என்னன்னா வந்திருக்காங்க. இந்த நேரத்தில யார் வந்திருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா, யாரோ ஒருத்தர் உள்ள வருவாய்ங்க. ஓகே யாரோ அசோசியேட் தான் அனுப்பியிருக்காங்க. அந்த அசோசியேஷன்லேருந்து என்னப்பா வந்துப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு பொண்ணு தான் வந்து உள்ள வருவா. "ஏய்! அவ ஒரு பொண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவலி டிமன் ஸ்பிரிட் சொல்லிட்டு இருக்கையில, "என்னது பொண்ணா?" அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தாக்கா, அந்த நாம்கும் கிளான சேர்ந்த ஒருத்தி இருப்பா. அவ தான் வந்து என்னன்னா, அங்க வந்து உள்ள வந்துப்பா. அந்த நாம்கும் கிளான் அந்த ஒயிட் ஷால் கூட இருந்தவ. "இவ ஏன் இங்க வந்துட்டு இருக்கா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவ பாட்டுக்கு என்னன்னா ஹீரோவ பார்த்து கட்டில பார்த்து ஓடி வந்துட்டுப்பா. "நில்லும்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாரி, "நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணலாம். நாம அத ஆரம்பிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரல. "ஏம்மா பொறும்மா, ஏம்மா நீ பாட்டுக்கு என்னம்மா இப்படி முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ பார்த்தா கட்டில்ல ஏறி குதிச்சுருவா. "ஓகே சூப்பர் இது ஒரு நல்ல சான்ஸ்." அப்படின்னு சொல்லி எவன் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கல, "நீ இத செய்யாதப்பா தம்பி." அப்படின்னு சொல்லி அந்த மாங்க் ஸ்பிரிட் சொல்லிட்டு இருக்கும். "ஏன் உனக்கு இது பிடிக்காதா?" அப்படிங்கிற மாரி டக்குனு அவ கேட்டுட்டு இருக்கல. "ஏம்மா இந்த மாரி பண்ணிரு. நான் வந்து என்ன பண்ண அந்த மாரி ஆள் கிடையாது. எனக்கு இந்த மாரி விஷயம் வந்து செய்யல. நான் செய்றதுக்கு ஏற்கனவே நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன். சரியா?" அப்படின்னு சொல்லிக்கும்போது, "அப்படியா? ஒரு வேளை அப்படின்னா இவன் நெறைய பேஷனோட இருக்கிற ஆள் போல. சரி என்ன மன்னிச்சிடு. பரவால்ல. இதனால என்னன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் சும்மா வயசு கோளாறு. அதனால தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது,
சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன் இங்கேருந்து கிளம்புறேன். ஆனா நான் வந்து என்ன பண்ணேன் கண்டிப்பா இத விடமாட்டேன். கண்டிப்பா என்ன பண்ணா அடுத்து நமக்கு இதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க என்ன பண்ணா கிளம்ப வந்து ஆரம்பிச்சுருவா. அச்சோ! என்ன நிலைமைடா இது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எவனோட ஸ்பிரிட் வந்து கத்த ஆரம்பிச்சுரும். ஏன்டா முட்டா பயல இத கூட உன்னால ஒழுங்கா வந்து பண்ண முடியாதுடா. நீ திரும்ப என்ன பண்ணா அவளோட ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல்ல. எதுக்கு? அங்க எதுக்கு நான் வந்து போணும்? நான் வந்து என்ன பண்ண அங்கலாம் போமாட்டேன். நான் சொல்றத கேளு. அங்க மறுபடியும் போ. அவளோட ரூமுக்கு போய் நீ போய் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கல. எனக்கு இங்கேருந்து பிடிக்கல. நான் வெளிய வந்து போறேன். வெளிய வந்தோம்னா ஃப்ரெஷ் ஏர சுவாசிக்கிறதுக்காக போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படின்னா டக்கு டக்குன்னு ஓடி போவான். பரவாயில்லையே! உன்னோட இந்த ஃபுட் டெக்னிக் எல்லாமே அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது உண்மையாவே நம்மளா ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவனிட்டி மேன் சொல்லிட்டும், அந்த மார்க் சொல்லிட்டும் ஹீரோக்கு பின்னாடி அப்படின்னா கொய கொயன்னு பேசிக்கிட்டே வந்தோம்னா வந்துகிட்டே இருக்கும். சரி இப்ப நம்ம எங்க வந்துட்டுருக்கோம்? ஆமா கோவண்டாங் பக்கத்துல தான் வந்துட்டுருக்கோம். இங்க என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க பாரேன் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஆ இந்த குவாண்டாங் செட்டுக்கு பக்கத்துல தான் அப்படின்னா பெக்கர் செட்டும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ டக்குன்னு அங்க இறங்குன வேகத்துக்கு பார்த்தாக்கா, திடீர்னு வந்தோனே 2 பேரு கழுத்துல கத்தி வச்சுருவாய்ங்க. ஒரு நிமிஷம். இவிங்க 2 முடிச்சு போட்டுருக்காய்ங்க. அப்டின்னாக்கா, இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, இந்த செட்ல ஹையர் ரேங்க்கே குவிக்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். "நீ யார்றா? நீங்க எதுக்குடா வந்த?" அப்டின்னு சொல்லிருக்கும்போது, "நான் உங்க லீடர வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டேன். என் பேர வந்து சொல்லுங்க. அவரே உள்ள ஓடுவாரு." அப்டின்னு சொல்லி டக்குன்னு அவைங்க வந்து பின்னாடி போயிருவாய்ங்க. "நீனு நீ அந்த அசோசியேஷன்ல இருக்கவங்க கூட சண்ட போட்டேன் தானே?" அப்டிங்கல. "ஆமா, அது நானே தான்." அப்டின்னு சொல்லும்போது, இந்த பெக்கர் செட் ஆளுங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. "உங்கள பார்த்ததுல சந்தோஷம். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியலாமா? ஏன் இவைங்க திடீர்னு இப்டி மாறிட்டாய்ங்க? என்னன்னு புரியலையே." அப்டின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, நம்ம ஹீரோவ உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுருவாய்ங்க. அங்க போனோனே பார்த்தாக்கா, இன்னொருத்தன் வந்துருவான். பரவாயில்லையே! இவனுக்கிட்ட 3 முடிச்சிருக்கான். அப்ப அவங்கள விட என்னப்பா இவன் இன்னும் அத்தாரிட்டியான ஆளுன்னு நெனைக்கிறேன். உங்கள பார்த்ததுல சந்தோஷம். நீங்க லீடர எதுக்காக வந்து பார்க்க நெனைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லியிருக்கையில, ஆமா அவர பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு அவன சட்ட பாக்கெட்டுக்குள்ள அப்படியே கைய விட்டு அந்த பேட்ஜ எடுத்து காமிக்கிறான். இந்த டோக்கன வந்து காமிங்க. இத காமிச்சீங்கனாலே போதும். அவரே வந்து அப்புறம் என்ன பார்க்கறதுக்கு சம்மதிச்சுருவாரு. சரி ஓகே. நான் வந்து என்ன அப்பனா கண்டிப்பா இத போய் சொல்றேன். அப்புறம் ஒரு டவுட்டு. எதுக்காக நான் வந்து எப்படியும் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துட்டு அப்புறமேட்டு இது பண்ணினேன். என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதுவா எங்களுக்கும் அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்களுக்கும் ஏற்கனவே அந்த பக்கம் பஞ்சாயத்து இருந்துச்சு. நீங்க அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்கள தான் மார்க்கெட்ல அடிச்சீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது நாங்க அந்தப்பறம் உங்கள எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்குன்னு இந்த இடத்துல வந்து சண்ட போடுறதுக்கு எந்த விஷயமும் இல்லன்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் அப்படிங்க. அப்படியா? அதனால தானா? சரி ஓகே. ஆனா இந்த இடம் உண்மையாவே என்னப்பா பிக்கர் செட்டுங்கிற தகுந்த மாரி தான். பூச்சி பொட்டோட அப்படியே என்னப்பா ஒரே இதா இருக்கு. இவைங்க எல்லாம் ஏழைங்க தானே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்த உடைச்சுட்டு ஒரு வயசானவர் அப்படியே உள்ள வர ஆரம்பிச்சுருவாரு. என்னடா நடக்குது இது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவரு டக்குனு எல்லாத்தையும் என்னமோ உடைச்சுட்டு, "இந்த டோக்கன் உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு முன்னாடி அப்படியே பயமுறுத்துற மாரி வந்துருவாரு. என்னாச்சுடா? திடீர்னு இந்த கிழவன் இப்படி எல்லாத்தையும் என்னமோ உடைச்சுட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லா வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவர் உடம்புல இன்னும் வந்து அப்படின்னா பயங்கரமான அடுத்தடுத்து நெறைய முடிச்சு போட்டுருக்கும். "ஓ! அப்ப இவரு தான் இந்த இடத்தோட லீடரா?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த தாத்தா திரும்பவும் அந்த பேட்ஜ காட்டி, "இது எப்படி உனக்கு கிடைச்சது? யார் உனக்கு இத குடுத்தது?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "ஏய் இது என்னோடது தான்யா" அப்படின்னு சொல்லும்போது அந்த இருந்துகிட்டு வந்தான் டக்குனு என்னன்னா முட்டி போட்டு "மெஜஸ்டி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கத்த ஆரம்பிச்சுருவான். "ஐயோ! என்னாச்சுயா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணா டக்குனு என்ன பண்ணா ஷாக் ஆகி பார்த்துருவான். பார்க்கும்போது அந்த ஆளு என்ன பண்ணா இது பண்ணிட்டு, "மெஜஸ்டி என்ன மன்னிச்சிருங்க. அந்த நடந்த ரெபெல்லியன பத்தி நானும் வந்து கேள்விப்பட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படிங்க அந்த ட்வின்ஸ் தான் வந்து சொன்னாங்க, இங்க வந்து இவர வந்து பார்க்க சொல்லி. உண்மையாவே என்னோட தாத்தாவ நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு இந்த மாரி எவ்வளோ லாயல்ஸ் அப்பா நெனச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவரு இங்க வந்துருவாரு. வந்துட்டு இந்த மாரி, "நீங்க இப்ப என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து என்ன அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்றதுக்காக நான் வந்து தயாரா இருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்க எத சொன்னாலும் சரி, அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் இல்லாம நான் உங்களுக்காக அத செஞ்சு முடிப்பேன்." அப்படிங்கல. சரி ஓகே. நீ ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, எங்க மாமா தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்தோட ஹீரோவா இருக்காரு. அவரே இருந்துட்டு போட்டும். நான் வந்து என்ன அப்படின்னா அத பத்தி எந்தவித கவலையும் வந்து படல. அது மட்டும் கிடையாது. இப்ப நான் வந்து என்ன அப்படின்னா இந்த முடிவுக்குள்ள என்டர் ஆயிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கான என்ன அப்படின்னா தேவையான விஷயங்கள நானே வந்து செஞ்சுக்குவேன். அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இந்த செட்டு இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பிரபலமான செட்டு, பெக்கர் செட்டு. நாங்க வந்து என்ன அப்படின்னா எந்த கிரேட்டர் 9 செட்டோடயும் அஃபிலியேட் ஆகியிருக்கல. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கையில, இல்லையே எனக்கு அத பத்தி தெரியாதே. அதுக்கான காரணம் ஒரு விஷயம் இருக்கு. நாங்க என்ன பண்ணா எந்த செட்டுக்குள்ளேயும் இருக்காத ஒரே ஒரு விஷயம் எங்களோட இண்டிபெண்டன்ஸ் தான். நான் இண்டிபெண்டன்ஸா இருக்கனால உங்களுக்காக எல்லா விஷயங்களையும் அப்ப செய்றதுக்கு தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக என் உயிரையே கூட குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல உயிர குடுப்பீங்களா? கண்டிப்பா எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் நீங்க என்னப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லையில, இது எனக்கு கிடைச்ச பெருமை. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா ஒரு ஜோக் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, பரவால்ல மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு
எம்பரர் நானு, அந்த 2 தாத்தாங்க. எங்க 3 பேரையும் தான் இந்த முடிவுல இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லயில, ஹீரோ வந்துட்டு பரவால்ல. எனக்கு எங்க தாத்தாவ பத்தி தெரிஞ்சுக்கும்போது எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர பத்தி நான் அடுத்து அடுத்து தெரிஞ்சுக்கும்போது தான் அவர நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது, சரி ஓகே மெஜஸ்டி நீங்க இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஷாவ்லின் மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. நான் உங்கள்ட்ட அப்புறம் சொல்றேன். நீங்க இப்ப இங்க அந்த அசோசியேஷன்ல நடக்கிறத இது பண்ணதுக்காக எனக்கு ஆமா மெஜஸ்டி நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நம்ம அங்க வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தா அவரு ஒரு பட்டன் அமுக்குறாரு. என்னாச்சு? ஏன் வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் டக்குனு அந்த பட்டன் அமுக்குனோனே அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ரூம் வந்து தொறக்க ஆரம்பிக்குது. பரவால்ல. இந்த ரூம்ல என்ன அப்படின்னா, இவ்ளோ வெப்பன்ஸ் இருக்கு. எப்படி இது முடியும்? அப்படின்னு சொல்லிக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ரூம் ஃபுல்லாவே பார்த்தாக்கா ஒரே வெப்பன்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா இடமும் சீலிங்ல கூட வந்து என்ன அப்படின்னா வெப்பன்ஸா வச்சிருப்பாய்ங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த டைனஸ்டிய வந்து சேர்ந்த ஒரு வெப்பன்ஸு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகையில பார்த்தாக்கா, நான் அந்த 2 ஸ்பிரிட்டும் பார்த்துமே என்ன அப்படின்னா வாய பொளந்துருவாங்க. எம்பரர் வந்து என்ன அப்படின்னா எனக்கு சொல்ல ஒரு ஆணையில இதுவும் வந்து இந்த கத்தி வந்து அப்ப அதோட ஓனர தேர்ந்தெடுக்க நேரம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு 2 கத்தி இருந்துட்டு இருக்கும். உடனே அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா, அந்த எவன டிமன் ஸ்பிரிட் அதே மாரி அந்த மாங்க் ஸ்பிரிட் 2மே என்ன பண்ணா வாய பொளந்துரும். ஏய் சீக்கிரமா என்ன பண்ணா அந்த பிளாக் ஸ்பாட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு எவன டிமன் ஸ்பிரிட் கத்திக்கிட்டு இருக்கல. என்னாச்சு? ஏன் இந்த நம்ம இப்படி கத்திட்டு இருக்க? உங்களுக்கு இதில எது புடிச்சிருக்கோ அத எடுத்துக்கோங்க மெஜஸ்டி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் சொல்லியிருக்கையில, ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். எத எடுக்கிறது? அப்படிங்கலாம் அந்த எவன ஸ்பிரிட் இதுவும் கத்த ஆரம்பிச்சுரும். ஏய் அந்த கருப்பு ஸ்வாட எடுறா அப்படிங்கலாம் அந்த மாங்க் ஸ்பிரிட் இருந்துட்டு அந்த கோல்டன் ஸ்வாட் அத எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்காய்ங்க? அப்படிங்கல. அது நான் இந்த 2 ஸ்வானையும் எடுத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் என்னன்னா வாய பொளந்துருவாய்ங்க. இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். இந்த 2 ஸ்வாடுமே உங்களுக்காக தான் மாஸ்டர். இது 2மே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இந்த ஸ்வாட்ல அப்படி என்னதான் இருக்கு? இந்த 2 ஸ்பிரிட்டுமே இப்படி என்ன அப்படி சண்டை போட்டுட்டு இருக்குங்க? இதுல அப்படி என்னதான் இருக்கு? உங்களுக்கு இந்த ஸ்வாட பத்தி ஏதாவது தெரியுமா? அப்படின்னு கேட்கையில, இதுல இருக்க ஒரு ஸ்வாட் கிட்டத்தட்ட ஹெவன்லி டீமன் அந்த ஸ்வாடு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு கிராண்ட் மாஸ்டரோடது. ஓ! அதனால தான் இவன் இப்படி குதிச்சுட்டு இருக்கான். இது இவனோட ஸ்வாடா? சரி அந்த இன்னொரு ஸ்வாடா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது உண்மையாவே ஒரு பெரிய மாஸ்டர் உருவாக்குனது. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு எம்பரர் ஸ்வாடுன்னு கூட வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்வாட்ல சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த 2 ஸ்வாடையும் எடுத்துட்டு அங்க வந்துர்றான். பரவால்லப்பா இந்த 2 ஸ்வாடுமே வந்து நல்லா தான் இருக்கு. அதுலயும் இந்த எம்பரர் ஸ்வாடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 2 கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த நேத்து பார்த்த அந்த கூட்டம் எல்லாருமே ஒரு ஓரமா வந்து நின்னுட்டு பேசிட்டு இருப்பாய்ங்க. சரி ஓகே இங்க தான் இருக்காய்ங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போக டக்குனு அவனும் என்ன பார்த்துருவான். பார்த்துட்டு எங்க போனீங்க? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உங்கள தான் ரொம்ப நேரமா தேடிட்டே வந்தோம். அங்க நாங்க உங்க அந்த இன்னில வந்து பார்த்தாலும் உங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாலு நேத்து உங்கள பார்க்கும்போது இந்த வால்லாம் எதுவுமே இல்லையே! இப்ப எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கேட்பா. எப்புட்றா இது வந்து கொண்டு வந்த? நேத்து உன்ன பார்க்கும்போது நீ சும்மா தானே இருந்த. இது ஆக்சிடென்ட்டா எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லையில, என்னது சொல்ற? ஆக்சிடென்ட்டா உனக்கு இந்த வால் கிடைச்சதா? இது பார்க்கவே எக்ஸ்பென்சிவா இருக்கே! நம்புற மாரி இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே வாங்க போலாம். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா போகும்போது, ஓகே நம்ம எல்லாரும் கிளம்பி போலாம். சீக்கிரமா நம்ம அந்த சம்மிட்ட வந்து ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம எல்லாரும் அனுப்புனா சீக்கிரம் வந்து போயாகணும். அது மட்டும் இல்லாம நீங்க கையில வச்சிருக்க ஸ்வாட் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவால்ல. உங்களோட ஸ்வாட் மாரியே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரூமுக்கு வந்தவன் அப்புறம் ஹீரோவ பத்தி பேசிட்டு இருப்பா. ஓகே. இப்ப நம்ம அடுத்து போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குனு வாய பொளந்து பார்ப்பான். என்னடா இவ்ளோ பெரிய பில்டிங்கா இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இதுதான் அந்த நார்தர்ன் ஸ்வார்ட்ஸ் அசோசியேஷனோட அந்த பில்டிங்கு. இவங்கள்ட்ட நம்ம இவ்ளோ பெரிய பில்டிங்கோட சேர்த்து நெறைய ஹை எண்டான வாரியர்ஸும் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இதுல இருக்க வாரியர்ஸ் ஒவ்வொருத்தருமே என்ன அப்படின்னா டிஃபரெண்டான லெவல்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மொத்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல வந்து இருப்பாங்க. ஆனா நம்ம மோஸ்ட்லி வந்து பயப்படுறதே வந்து என்ன விஷயம்னா, அங்க இருக்காங்க அங்க டீமன் அப்புறமேட்டு நம்ம டிஃபென்ஸ் இருப்பாய்ங்க அவைங்க தான் அவைங்கள ஆர்த்தடாக்ஸ சேர்ந்தவங்க ஏன் இப்படி வச்சிருக்காய்ங்க? அதுக்கு காரணம் ஏன்னா அவைங்கலாம் முதல்ல அசாசியனா இருந்தவைங்க. அவைங்கள தான் நம்மனா கூப்பிட்டு இந்த இதுல வந்து சேர்த்துருக்காய்ங்க. 5 செட்டு வந்தோனே சொல்லியிருக்காய்ங்க. இவைங்கள என்னம்னா வச்சுக்காத அப்படி இப்படின்னு. ஆனா அவைங்க எதையுமே கேட்கறதே இல்ல. அவைங்கலாம் அசோசியேஷன்ல சேர்ந்தாலும் இன்னும் ரூத்லெஸ்ஸா தான் இருக்காய்ங்க. ஆனா இதுங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு காசு வந்துருச்சு? இந்த பில்டிங்கோட மதிப்பு கிட்டத்தட்ட 1000 கோல்டன் பிளேட் கூட வந்து வரும். இவ்ளோ காசா? இவ்ளோ காசு எப்படி இவங்கள்ட்ட இருக்கு? அப்படிங்கிற இவங்களோட சம்பாத்தியம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி பொருட்கள கொண்டு போறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் என்ட்ட ஒரு சில பிராத்தல் ஹவுஸ் அந்த மாரி நெறைய வந்து என்ன விஷயங்கள்லாம் பண்றாய்ங்க. அப்பா! இவ்ளோ விஷயங்கள் செய்றாய்ங்க. அதனால தான் இவங்கள்ட்ட இவ்ளோ காசு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குதிரை அப்படியே பயங்கரமா வேகமா ஓடி வரும். ஒருத்தி பார்த்தாக்கா, அவளோட தொண்டையில பார்த்தாக்கா எனர்ஜி சர்க்குலேட் பண்ணி கத்த ஆரம்பிச்சுரும். சுத்தி இருக்க எல்லா காதும் அப்படியே கிழிஞ்சு போக வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுரும். "என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கையில, இவைங்கள நோக்கி தான் அந்த குதிரை வந்து ஓடிட்டு இருக்கும். "சீக்கிரம் எல்லாரும் நகருங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ அது எதையுமே வந்து இது பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு நின்னுட்டே வந்து இது பண்ணுவான். உடனே அவளும் என்னம்னா கத்த ஆரம்பிப்பா. "நகர்ந்து போங்கடா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு, அவளும் நம்மள டக்குன்னு ஹீரோ அப்படியே வந்து கோவமா வந்து பார்த்துட்டு இருப்பா. கோச்சி ஹீரோ வந்து செத்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இவைங்கலாம் நம்ம ஹீரோ பேர சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க.
உடனே டக்குன்னு அந்த எவலி டிமன் ஸ்பிரிட் என்னன்னா கத்த ஆரம்பிச்சுரும். "என்ன உனக்கு அறிவு இல்லையாடா? ஏன் நின்னுகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா அது எதையுமே காதுல வாங்காத மாரி நின்னுட்டே இருப்பான். டக்குன்னு அவனுக்கு முன்னாடி அப்படியே அந்த குதிரை அப்படியே ஜம்ப் ஆகி போயிரும். "போச்சு இவன் மாட்டிக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னன்னா கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, டக்குன்னு அந்த குதிரை ஹீரோவ தாண்டி என்ன அப்படின்னா போயிரும். ஹீரோவே அப்படியே வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அந்த குதிரை அப்படியே வானத்துல பறந்து போற மாரி என்னன்னா போயிரும். எப்படி இந்த டெக்னிக்? இவ்ளோ பயங்கரமான ஹார்ஸ் வெல்டிங் டெக்னிக்கா? இந்த குதிரைய உண்மையாவே ரொம்ப நல்லா ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தாக்கா அவ தாண்டி அப்படியே என்ன பண்ணா நிக்காம ஓடி போய்க்கிட்டே வந்து இருப்பா. "ஏய் உனக்கு அறிவு இல்லையாடா? என்னடா பண்ணிட்டு இருக்க? மூளைய எங்கேயோ அனுப்பிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணா ஹீரோவ பார்த்து திட்டிட்டு இருப்பா. உடனே அந்த எவலிட்டி ஸ்பிரிட்டும் பார்த்து அப்படியே வந்து சிரிச்சுட்டு இருக்கும். சரி ஓகே. இவ்ளோ இன்னும் பவர்ஃபுல்லானது இது. ஆர்மில தான் இந்த மாரி நடந்தா குதிரை ஓட்டுற டெக்னிக் எல்லாமே இருந்திருக்கும். யார்தான் அவ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் அவ ஏதோ ஒரு பொண்ணுன்னு தான் வந்து நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு தடவ போயிருவாங்க. ஓகே. இங்க ரொம்ப பெரிய லைன் இருக்கு. எனக்கு இந்த லைன்ல நிக்கிறதுக்கே வந்து புடிக்கல. எனக்கு ஒரே எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கத்திட்டு இருக்கையில, நம்ம இங்க லைன்ல நிக்க வேணாம்னு நெனைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவான். நீங்க யார சொல்றீங்க? யார் இங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல அந்த கேப்டன், "ஏய் வைஸ் கேப்டன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போட்டு கூப்பிடையில பார்த்தாக்கா, அவன் வந்து அப்படியே அங்க போயிட்டு இருப்பான். நேத்து நல்லா அடி வாங்கினேன். இவன் ஏன் என்ன கூப்பிடுறான்? அதுவும் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி கூப்பிடுறான். அப்படின்னு சொல்லிருக்கும், "இங்க வாடா" அப்படின்னு சொல்லயில அவனும் அதான் ஓடி வந்துருவான். ஓடி வந்துட்டு, "இங்க நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "இந்த மாரி நாங்க இங்க லைன்ல வந்து நின்னுட்டு இருக்கோம். எங்கள வந்து சீக்கிரம் கொஞ்சம் உள்ள கூட்டு போயேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோள்பட்டைய அப்படியே நசுக்கி புடிச்சு இது பண்ணிட்டு இருப்பான். சரி, சரி வாங்க, வாங்க. இதனால என்ன இருக்கு? வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஓகே. இப்ப நாங்க லைன்ல நிக்க வேண்டியதே இல்ல. சூப்பர் நம்ம ஜாலியா சீக்கிரமா உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கையில, ஓகே வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனே அவங்கள கைட் பண்ணி அப்படின்னா உள்ள போயிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் மேல இருந்து 2 எல்டர் வந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க. இவன் தானே இந்த டிவைன் டிராகனால தான் போச்சு. நம்ம வந்து அப்ப அந்த கொன்னு அவளையும் இழந்துட்டோம். அதே மாரி அந்த இன்னுக்கு தேவையில்லாம பணத்தையும் குடுக்க வேண்டியதா போச்சு. நம்மளோட ரெப்புடேஷனே போச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா என்ன செய்றது? நீங்க வந்து பெசன்ஸே நான் வந்து கவனிக்கல. அந்த எவர்லி டெஸ்ட்ராயர் அவன் வந்ததுனால நம்ம நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த மாரி பூச்சிங்களலாம் நம்ம அதெல்லாம் இது பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இவன் அசோசியேஷன தொட்டதுக்கு இவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நாம என்ன பண்ண டிவைன் டிராகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தா சீன் அப்படியே அடுத்த சேஞ்ச் ஆகுது. பார்த்தா அரினால எல்லாரும் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் இப்ப தான் நடக்கும் இந்த வோட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வோட்டிங்ல தான் நல்லா தெரிய போகுது. டிமானி பாத்துல நடக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்றதுக்கு எல்லாரும் கோஆப்பரேட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அங்க நடுவுல வந்து பார்த்தாக்கா ஒரு ஆள் வந்து நிப்பான். பார்த்தாக்கா அவனுக்கு 3 கண்ணு வந்து இருக்கும். இவன் தான் வந்து என்ன பண்ணா இந்த அசோசியேஷனோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த இடத்துக்கு வந்து உங்க எல்லாரையும் நான் வந்து வரவேற்கிறேன். இங்க நம்ம வந்ததுக்கான நோக்கமே இந்த முரிமோட நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர வந்து காமிக்கிறதுக்காகவும், மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட திறமைய வந்து காமிக்கிறதுக்காக தான். இதோ இப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிக்கும்போது, சப்பா கத்திக்கிட்டே இருக்காய்ங்க. ஆமா, இப்போ வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா வந்து அப்படின்னா வோட்டிங் நடக்க போகுது. இந்த டிமானிக் படத்துல நடக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படின்னா டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணலாமா? இல்ல இது எல்லாத்தையும் தடுக்கலாமான்னு இருக்கும். உண்மைய சொல்லப்போனா டிமானிக் பார்த்து அது இதுங்கிற பேர்ல இந்த அசோசியேஷன் அவங்களோட பவர கெயின் பண்றதுக்காக பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க என்ன கத்திக்கிட்டு, "சீக்கிரம் எல்லாரும் நம்ம தயாரா இருங்க" அப்படின்னு சொல்லிப்போம் அங்க அரினால கத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. "நீ இத பத்தி என்ன நெனைக்கிற?" இத பத்தி என்ன நெனைக்கிறது? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு மார்க் வாரி வர ஆரம்பிச்சுருவாரு. என்னடா இது! இவரே சம்மந்தமே இல்லாம வராரு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல அந்த ஷாவ்லின் டெம்பிளோட மார்க் என்ன அப்படின்னா வந்துருவாரு. இவரும் இப்ப அங்க வந்து என்னப்பா கார்டியனா இருந்துட்டு இருக்காரு. இவரு தான் என்ன அப்படின்னா இந்த மாங்கா இருப்பாரு. உண்மைய சொல்லப்போனா, நீ இவருக்கு மேல இருக்கிற ஒருத்தர் சுப்பீரியர் கிட்ட தான் நீ ட்ரெய்னிங் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? இவரு வந்து அப்ப அவருக்கும் மேலயா? இவர்கிட்ட இருந்தோம்னா ஒரு கிராண்ட் சன் அளவுக்கு வரும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. அப்படிங்கும்போது அந்த வயசானவர் வந்துட்டு, நான் வந்து என்ன அப்படின்னா இந்த திட்டத்த வந்து எனக்கு பிடிக்கல. நான் மட்டும் இல்ல. இந்த 9 செட் எங்களுக்கு யாருக்கும் வந்து நம்ம இந்த திட்டம் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா எல்லாம் வந்து ஷாக் ஆயிருவாய்ங்க. ஆமா. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்மள ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து என்னன்னா இயற்கைக்கு எதிராவே இருக்கு. எப்பயும் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா அது நெகட்டிவ் எனர்ஜி இருக்க தான் வந்து செய்யும். அத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த எவல்யூ டீமன் அவ ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்தா. ஆனா அப்பயும் கூட இந்த முறி மனுஷன் இருந்தாலும் சரி, மத்த விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ண மொத்தமா அழிக்க ஆசைப்படுறீங்க. அதனால இது எதுக்குமே நாங்க என்ன பண்ண ஆதரவு குடுக்க விரும்பல. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்க எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. எப்படி 9 கேட் செட்டும் என்ன பண்ண இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அப்படின்னு சொல்லும்போது ஹியூமனிட்டி மன்னன்ட்ட வந்து கேட்குறான். அப்ப அந்த அளவுக்கு நீ என்னன்னா பவர்ஃபுல்லா இருந்தியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து என்ன பண்ண அந்த நேரம் வந்து தனியா ஒண்ணும் கிடையாது. என் கூட அப்படின்னா நெறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கயேன், அவங்க எல்லாரையும் நான் உன்கிட்ட வந்து என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க எல்லாரையும் நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா சொல்ற? உன் கூட இருந்தவங்களா? அவங்க நேரம்லாம் எல்லாரும் செத்து போயிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்த பக்கம் அதிகமா சொல்றான். அப்பா! இப்ப வந்து என்ன பண்ணா 2 பேரும் என்ன பண்ண வச்சுட்டாய்ங்க. இப்ப என்னன்னா அப்படின்னா சதர்ன் சைடு அவைங்க மட்டும் தான் வந்து இருக்கிறாய்ங்க. கண்டிப்பா அவைங்களும் என்ன பண்ணா இத வந்து இக்னோர் தான் வந்து பண்ணுவாய்ங்க. இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே வந்து ஒத்துக்காது. அதனால தான் இப்ப வந்து என்ன பண்ணா இந்த விஷயம் வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணா ஊத்தி மூட போதுன்னு தான் நானும் நெனைக்கிறேன். கண்டிப்பா எல்லா விஷயம் என்னன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா,
இந்த பக்கம் இந்த 9 கிரேட் செட்டை சேர்ந்த அந்த ஃபேமிலிலேருந்து என்னன்னா ஒரு ஆள் வந்துருப்பான். இன்னொரு சைடு பார்த்தாக்கா இந்த சதர்ன் பிளேடு. அந்த சைடுல என்னன்னா ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அவனே வந்துட்டு, ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு வந்துட்டு, எனக்கு இந்த கிட்ட வந்து பிடிக்கல. எனக்கு இந்த இடத்துல விஷயங்கள்ல நடக்கிற எந்த விஷயமே வேணா பிடிக்கவும் இல்ல. இவங்க கூட சேர்ந்து கோஆப்பரேட் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனா இது என்ன பொறுத்தவரைக்கும் ஆனா நான் ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க உங்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் இந்த திட்டத்த வந்து அப்படின்னா அங்கீகரிக்க ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன இவன் இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கையில, நான் வந்து என்ன பண்ணேன், இந்த அசோசியேஷன் கூட வந்து ஜாயிண்ட் ஆக போறேன். டிமானிக் பார்த்து நடக்கிற ஒவ்வொருத்தங்களையும் என்ன பண்ண தேடி புடிச்சு நாம வந்து கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவனே வந்து என்ன பண்ணா பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க ஹீரோ கூட இருக்கவங்கள. எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க 2 பேரும் எப்படி வந்து அப்படின்னா ஒண்ணா சேர்ந்தாய்ங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த அசோசியேஷன்ல சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படின்னா சுத்தி கத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. பரவால்ல. இப்போ ஓகே. எல்லாம் என்ன நல்லபடியா முடிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ச்சே! எப்படி இவன் என்ன இத வந்து இது பண்ணான்? எனக்கு இது என்னமோ ஒண்ணுமே புரியல. அப்படிங்கிற மாரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கையில, இது என்னன்னா வாய்ப்பே இல்ல. எப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாய்ங்க? நார்மலா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. இதுக்கு மேல என்ன பண்ணா எல்லா விஷயங்களும் ரொம்ப மோசமா தான் வந்து போது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்னன்னா சொல்லிட்டு இருப்பா. அடுத்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்படின்னா போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. ச்சா! இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா என்னால நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் அப்படின்னா மாறுனுச்சு? இவங்க 2 பேரும் என்னமோ எலியும் பூனையுமா இருந்தவைங்க. இப்படிதான் இதெல்லாம் வந்து நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே. எல்லாமே நம்மனா வித்தியாசமா நடக்கிறது தான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல நடக்கிற அந்த விஷயங்களே எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. அப்படின்னு சொல்லிருக்கும்போது, இந்த விஷயத்துல கன்ஃப்யூஷனா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள் தான் எல்லாத்தையும் வந்து பரோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறத நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, அவளே அந்த ஹெவன்லி டிமன் ஸ்பிரிட் வந்து சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்க ஒரு ஆள் என்ன அப்படின்னா, அவன அடிச்சு நவுத்திருவான். அடிச்சு நவுத்திட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸா வந்து இருப்பான். ஆனா, அவனே வந்து அப்பன்னா இன்னொருத்தன் வந்து அடிச்சு நவுத்திட்டு இது பண்ணும்போது, அவன் இன்னும் நம்மள பயங்கரமான ஆளாயிருவான். அவன் சொல்றத தான் எல்லாரும் வந்து கேட்பாங்க. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம இந்த உலகத்துல இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது, யாரோ ஒரு நபர் வந்து கூப்பிடுற மாரி சவுண்ட் கேட்கும். என்னாச்சு? யார் வந்து நம்மள கூப்பிடுறா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த மாரி டிவைன் டிராகன் நீங்க தானேப்பா? அப்படிங்கல. ஏய் உன் பேர சொல்லி தான்டா வந்திருக்காய்ங்க. இப்போ ஒரு ஸ்பெஷலான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்கிறேன். ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அசோசியேஷன் ஹெட் உன்ன கூப்பிட்டாரு. வா அப்படின்னு சொல்லும்போது, அந்த மசில் மச்சான் வந்துட்டு, "என்ன நீ பாட்டுக்கு வர கூப்பிடுங்கிற? அதெல்லாம் எங்களால வர முடியாது." "ஏய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னா பேசிட்டு இருக்காத. இது ஒண்ணும் என்ன அப்படின்னா உங்க இடம்ங்கிறதுக்காக நீங்க நினைச்சதெல்லாம் பேசலாங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏய் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க யாரு? உங்க தகுதி என்ன? அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பாட்டுக்கு இது பண்ணீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கக்கூடாது." அப்படிங்கல. "நீ என்ன சொல்ல வர? என்னோட தகுதி என்ன ஏதுங்கிறத நீ சொல்ல வரியா?" அப்படிங்கலாம் பார்த்தாக்கா, நடுவுல யாரோ வந்து குறுக்க வருவாங்க. இது இவரே என்னன்னா இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த ஷாவ்லின் டெம்பிளோட தான் என்னப்பா அங்க வந்துப்பாரு. "உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி இவரு எதுக்குடா இங்க வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி, அவங்களும் சரி, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாய்ங்க. பார்த்தா அவரு வந்துட்டு, உங்கள்ட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். எனக்கும் கொஞ்சம் டைம் இல்ல. அதனால கொஞ்சம் சீக்கிரம் நம்ம பேசலாமா?" அப்படிங்கிற அவ வந்து சொல்லுவா, "எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து என்னன்னா, இவர விட அதிகமான இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கவரோட மார்ஷல் ஆர்ட்ட நீ வந்து எடுத்துருக்க. அதனால கண்டிப்பா உனக்கு இந்த செட்ல வந்துட்டோம்னா அதிக ரெப்புடேஷன் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, "இந்த மாரி எங்களோட சவுண்ட் டெம்பிளோட 6த் ஜெனரேஷன் கிராண்ட் மாஸ்டரோட டெக்னிக்ஸ் உன்கிட்ட இருக்காமே" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்புலேருந்து ஆற வெளிப்படுத்தல, அந்த மாரி குடுத்துட்டு, "இவனோட பவர் நல்லா இருக்குல்ல?" அப்படிங்கும்போது ஹீரோ அத கேட்டுட்டு, "சரி ஓகே நான் உங்களுக்கு அத வந்து காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் உடம்புலேருந்து அந்த ஷாவ்லின் டெக்னிக்க வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். "பரவாயில்லையே! இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கே இது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. உன்னோட டெக்னிக் வந்து என்னன்னா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா என்ன உனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா, நீ வந்து நம்ம டெம்பிள்க்கு வந்து வரலாம். அங்க வந்து என்ன உன்னோட டெக்னிக்ஸ வந்து காமிக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே. நீங்க சொல்றது என்ன அப்படின்னா எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. நானும் என்ன அப்படின்னா என்னோட டைம் வந்து கிடைச்சுன்னா கண்டிப்பா வந்து வரேன்." அப்படிங்கல ஷாவ்லின் உன்ன நம்மனா வரவேற்குது அப்படின்னு சொல்லும்போது, இவங்கலாம் யோசிச்சு பார்ப்பாய்ங்க. "ஓச்சி அப்போ வந்து நம்ம இவன் ஷாவ்லின் டெம்பிளுக்கு போனான்னா, இவனுக்கு வந்து அங்க ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எப்புட்றா அப்ப இவனுக்கு கிடைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த இது முடிஞ்சிருச்சு. நல்ல வேளை அந்த தாத்தா வந்து வந்தாரு. அந்த வந்ததுனால நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா நீங்க வந்து அப்படின்னா இங்க தான் இருக்கீங்க. நம்ம இன்னும் எப்படின்னா இந்த நார்தன் பேர் ஐலாண்ட் செட்ல தான் இருக்கோம். அதனால வந்து அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. அத மட்டும் மறந்துறாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல நானும் வந்து அப்படின்னா அத புரிஞ்சுக்கிட்டேன். நானும் வந்து அப்படின்னா கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கேன். எனக்கு இப்ப தான் வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுச்சு. நாம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னாக்கா நம்மள வந்து வேட்டையாடிருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இல்லாதப்ப என்னோட மாமா, அவர் என்ன அப்டின்னா வந்து ஒரு முயல் மாரி வந்து வேட்டையாடிட்டாரு. நான் வந்து என்ன பண்ணேன் அந்த மாரி இருக்க மாட்டேன். நான் இப்போ வந்து என்ன பண்ணேன் ஃபுல்லா ஆளே வந்து மாறிட்டேன். எனக்கு இப்ப இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு ஐடென்டிட்டி கிடைச்சிருது. இந்த ஒவ்வொரு ஐடென்டிட்டியும் நான் வந்து கரெக்ட்டா பேலன்ஸா வந்து வச்சுக்குவேன். இதுக்கு முன்னாடி இந்த முரீம்ல வந்து என்ன பண்ணா பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பேலன்ஸ் வந்து அப்டியே மாறிருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன் அந்த பேலன்ஸ திரும்ப வந்து கொண்டு வருவேன். அப்டின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கையில சீன் அப்டியே இன்னொரு இடத்துல இருந்து சேஞ்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் சீக்கிரமா வந்து அப்டின்னா நாளைக்கு என்ன நடந்துச்சுக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இந்த ஓட்டெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுவாய்ங்க? எப்படி யார் ஜெயிப்பாய்ங்க? அது நான் வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே படுத்துக்கிட்டு வானத்த பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, திடீர்னு யாரோ இன்னொருத்தங்க சல்லுனு ஹீரோவ தாண்டி அப்படியே போற மாரி இருக்கும். என்னடா இது? நான் வந்து இன்னுமே இங்க படுத்துட்டு இருக்கேன்ல, இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து என்ன போயிட்டு இருக்காங்களா? இவ்ளோ ஒரு அற்புதமான ஒரு பவரா? இந்த அளவு பவர் இருக்குன்னா, ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டரா தான் இருக்க முடியும். ஆனா, இங்க எப்படி அந்த மாரி யார் இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்மள டக்குனு விரட்டிட்டு வந்து போட ஆரம்பிப்பான். யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்றான், அங்க வந்து விரட்டிட்டு வந்து போயிட்டு இருக்கும்போது, என்னடா இவன் இந்த பேலஸ்க்கு வந்து என்ன பண்ண வந்து போறான்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த நார்தன் பேலன்ஸோட அந்த பேலஸ் தான் வந்து இருக்கும். இங்க போறான்னா, கண்டிப்பா நம்ம அந்த அளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்க முடியும். இந்த இடத்துல அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னா யாரு? இந்த 5 கிளான்லோட லீடரோட பேட்ரியாட்டு. அ அப்புறம் இப்ப இருக்க இந்த நார்தர்ன் பிளேட் அலையன்ஸ் அதோட லீடரு. ஆ இன்னொருத்தன் இருக்கானே, இந்த நார்தர்ன் பிளேட் அலையன்ஸோட லீடரு. அவனோட அப்பங்காரன் ஒருத்தன். அவன் தான் ரொம்ப இங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருந்தான். அவனோட பதவி எல்லாத்தையும் என்னன்னா, அவன் பையன்ட்ட குடுத்துட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். எல்லாரும் ரூமர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா, இவனோட பேரன வந்து என்ன ட்ரெயின் பண்றதுக்காக தான் இவன் வந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இந்த பில்டிங்ல வந்து போறான்னா, கண்டிப்பா என்னப்பா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாக்கா, இந்த இடத்த வந்து நம்மளால சீக்கிரம் உள்ள போய் ஆகணும். ஆனா இந்த இடத்த பாதுகாக்கிற ஆளுங்க எல்லாமே பெரிய பெரிய மாஸ்டர்ஸா எல்லாமே இருக்காங்க. இவங்கள தாண்டி நான் எப்படி உள்ள போறது? எனக்கு என்ன செய்றதுன்னு வந்து தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னொரு பக்கம் குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் அப்பதான் என்னன்னா அந்த எவலின் டீமன் அந்த ஸ்பிரிட்ட வந்து கூப்பிட்டு, "உனக்கு இந்த இடத்துல போறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? நீ அத பத்தி ஏதாவது செய்றியா?" அப்படின்னு சொல்லிக்கல, "ஏன்பா அதான் அந்த ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அத யூஸ் பண்ண வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன டெக்னிக்கு?" அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து நம்ம ஹீரோ பத்தி கேட்கல, "ஏன்டா அந்த டெக்னிக் அதான் தெரியலையா?" அப்படின்னு சொல்லி இது, "அதான் அந்த ஹிடன் ஆட்ஸ் அத யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லியிருக்கல, "ஆ அதுதானே அதுக்கே நீ என்ன இப்படி மூஞ்ச வச்சு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னன்னா அத வந்து இது பண்ண ஆரம்பிச்சுரும். அவ உடம்புல ஃபுல்லாவே என்ன அப்படியே ஒரு மாரி சிவப்பு கலர்ல நெனஞ்சு வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். பரவால்ல இந்த எவளோ டீமன் ஸ்பிரிட்டோட கீ வந்து என்னன்னா 300 வருஷத்துக்கு கூடியது இருக்கு. இதனால தான் நம்ம இந்த டெக்னிக்க என்னன்னா லிமிட்ட தாண்டி என்னன்னா நான் புஷ் பண்ணி ஓடுறேன். எனக்கு முன்னாடி இருக்க காட்ஸ் யாருக்குமே வந்து நான் வந்து தெரிய மாட்டேங்கிறேன். எனக்குள்ள இவ்ளோ பெரிய கீ எனர்ஜி இருந்தாலும். சரி ஓகே உண்மையாவே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ள வந்துருவா. உள்ள வந்து பார்த்தாக்கா ஓகே இவ்ளோ நேரம் இங்க தான் இருக்காளா? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவளையும் பார்த்துருவா. பார்த்தாக்கா அவ வந்து எப்படின்னா யாரோ ஒருத்தி முன்னாடி எவனோ இது பண்ணிட்டு பேசிட்டு இருப்பா. "யாரா அதுக்கு இருக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மன்னிச்சிருங்களேடி" அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்குனு முட்டி போட்டுருவா. இத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆயிருவான். "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அங்க பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஒரு பாத்ரூம்ல என்னன்னா ஒருத்தி வந்து குளிச்சுட்டு அப்படியே டவலோட அங்க வந்து என்னன்னா எந்திரிச்சு வந்துட்டு இருப்பா. "என்ன மன்னிச்சிருங்களேடி, நான் வந்து என்னன்னா லேட்டா வந்துட்டேன்" அப்படிங்கல. "பரவால்ல இந்த இடத்துக்கு வந்ததுனால ஒரு விஷயம் வந்து புரியுது. சரி என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல்லா சொல்லு" அப்படிங்கும்போது, "ஏடி பக்கத்து கிராமத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் என்னமோ கடத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க வில்லேஜர் எல்லாமே செத்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சதர்ன் பிளேட் அலையன்ஸோட பையன் அவன் தானே. ச்சே! ரொம்ப வெறுப்பா இருக்கு. எங்க அப்பா என்னன்னா வித்துட்ட மாரி என்ன இருக்கு. இந்த அலையன்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் என்னன்னா பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்ப இவரு யோசிச்சு பார்க்குறான். ஓ! இதனால தான் அவிங்க 2 பேரும் என்ன ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாய்ங்களா? அப்ப அந்த லூசு பையன் இப்படி பேசுனதுக்கு அது இதுன்னு என்னமோ பேசுனா, அப்ப வந்து என்னன்னா இந்த மாரி கல்யாணத்தினால தான் அவிங்க ஒண்ணா சேர்ந்துட்டாய்ங்க. சரி ஓகே. நீ என்ன சமைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வேணா எங்கேயாவது வெளிய போயிருக்கலாம். நான் வேணா உங்கள கூட்டு போகட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கல, அது நல்லா தான் இருக்கும். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. நீ வந்து நம்ம என் கூட இருப்பீல அப்படின்னு கண்டிப்பா நான் உங்களுக்காக நம்ம ஃபுல்லா விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கல. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. சரி ஓகே. நீ வந்து இப்ப இங்கேருந்து கிளம்பி போ. நான் வந்து நம்மள கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன் அப்படிங்கல. சரி ஓகே டாடி நான் வந்து கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட் மாரி இருந்தவனும் நம்மனா அங்க வந்து டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சுருவா. ஸோ இத நினைச்சாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அப்படியே நின்னுட்டு டக்குன்னு உட்கார்ந்தவ டக்குன்னு அப்படியே அழுக ஆரம்பிச்சுருவா. என்னடா இது இப்படி இவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அத பார்த்துட்டு வந்து ஷாக் ஆயிருவா. ச்சே! இத பார்த்தா அப்படியே என்ன பார்க்குற மாரி இருக்கு. கூட உதவிக்கு யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன விஷயம் ஒரு விஷயம். நானும் என்னப்பா இந்த மாரி நிலைய கடந்து தான் வந்து வந்திருக்கேன். என்ன சுத்தி வந்து என்னப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. நான் மட்டும் தான் வந்து தனியா இருந்தேன். எனக்கு ரொம்ப கவலையாவும், மன வருத்தமாவும் இருந்துச்சு. ஆனா இந்த நேரம் வந்து நம்மள 2 பேர் என்ன வந்து காப்பாத்துனாங்க. இப்ப நான் செய்ய வேண்டியது விஷயமும் ஒண்ணே ஒண்ணு தான். நான் வந்து இவள வந்து காப்பாத்த போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நம்மள டக்குன்னு உள்ள வந்து புகுந்துருவான். உள்ள வந்து புகுந்துட்டு, "உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்து நான் வந்து வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவளும் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்துருவா. பார்த்துட்டு அவ பாட்டுக்கு டக்குன்னு என்னன்னா ஹீரோவ பார்த்து கத்துறதுக்கு வந்து போயிருவா. இவனே டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவளோட அந்த மெலோடியன் பாய்ஸ் எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு சீல் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அவ எதுவுமே வந்து நம்மளால இது பண்ணவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்களேடி இது இப்படி நான் பண்ணதுக்கு. நான் வந்து நம்ம எந்த தப்பான இன்டென்ஷன்லயும் வரல. என்ன வந்து நம்மள டிவைட் டிராகன்னு வந்து கூப்பிடுவாங்க. உங்கள பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் வந்து நெனச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லும்போது, அவ எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து நம்மள குடுக்க மாட்டா. ஏன் நீங்க எதுவுமே நம்மள பேச மாட்றீங்க? ஓ! உங்களோட பேச முடியாதோ? அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அந்த சீல் பண்ண எல்லாத்தையும் நம்மள எடுத்து விட்டுருவா. எடுத்தோனே அவனா டக்குனு ஹீரோவ பார்த்து கன்னத்துல என்னன்னா பலார்ன்னு ஒரு அறை வந்து நம்ம அறையிறதுக்கு வந்து வந்துருவா. டக்குன்னு நம்ம ஹீரோ என்னன்னா அதுலேருந்து அப்படியே டாஜ் பண்ணிட்டு, "பரவாயில்லையே! உங்களோட இந்த ரிப்ளைஸ் எல்லாமே நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கையில, "எதுக்கு நீ வந்து இங்க வந்திருக்க? நீ வந்து நம்மள சம்மந்தமே இல்லாம இங்க வந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் வந்து இனிமே எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லும் வரல.
அது மட்டும் இல்லாம, "நீங்க கொஞ்சம் உங்க ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் சரி பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, 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 சரி. சரி ஓகே. நான் வந்து நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்து வந்திருக்கேன். எனக்கு வேற எந்த ஒரு பேடான இன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. எனக்கு ஹெல்ப் பண்ணனால உனக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அத பத்தி நீங்க எத பத்தி கவலைப்படாதீங்க. அது எனக்கு நீங்க இருந்த அந்த நிலையில நானும் இருந்துக்கேன்னு வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஓகே. நீ வந்து என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? இடத்துல எவ்வளோ பெரிய காட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே. நாமளும் என்ன அத ட்ரை பண்ணி தான் வந்து பார்ப்போமே. உன்னால முடிஞ்சா என்ன இங்கேருந்து கூட்டு போ. நான் வந்து அதுக்கு தயாரா இருக்கேன்." சரி ஓகே. அப்போ உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் என்னென்ன இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இங்கேருந்து போக விருப்பம் இல்ல. ஏன் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இங்க செய்றதுக்கு நெறைய வேலை இருக்கு. அதனால நீ நாளைக்கு இதே நேரத்துக்கு வா. அப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்க என்ன விளையாடுறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நான் வந்து நம்ம எடுத்தவங்க இங்கேருந்து போ முடியாதுல்ல. எனக்கும் ஒரு சில வேலையெல்லாம் இருக்கும். அதனால நாளைக்கு வந்து வா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நீங்க தயாரா இருங்க. நம்ம வந்து நம்ம போறதுக்கு ரெடியா இருப்போம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தா அந்த நேத்து வந்து அதே பொண்ணு என்ன திரும்பவும் ஹீரோவோட ரூமுக்கு வந்து நம்ம எட்டி வந்து பார்க்குறா. என்னாச்சு? நான் வந்து நம்ம ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வந்து இங்க வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஆனா வந்து நம்ம இவர வந்து காணோமே! ஸோ நான் ஒரு வாட்டி வந்தேன், 2 வாட்டி வந்தேன். ஏதோ சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப திரும்ப திரும்ப காணோம் அப்டினாக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். நம்ம ஹீரோ நம்ம எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தாக்கா, அவனோட பிரதர் நாம்கும்ட்ட போய் என்னன்னா சொல்றேன். இந்த மாரி ஹீரோவ வந்து காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நீ இன்னும் சொல்லிட்டு இருக்க. இது எப்படி என்னமோ நடந்துச்சு?" அப்படின்னு எனக்கும் தெரியல. நான் வந்து அப்புறம் நெறைய வாட்டி போய் பார்த்தேன். அவ திரும்ப வரவே இல்ல அப்படில. போச்சு ஒரு வேள அப்படின்னா காலையில தான் ஏதாவது சண்டை நடந்துச்சு. ஒருவேள அவைங்க தான் ஏதாவது செஞ்சிருப்பாய்ங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு போயிட்டு, அந்த இடத்துல நம்ம 9 கிரேட் செட்ட சேர்ந்த ஆளுங்க அப்படிதான் இருப்பாய்ங்க. அவைங்கள்ட்ட நம்ம போய் சொல்லிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசில் கிட்ட சொல்லும்போது, சரி ஓகே. அதுதான் வந்து அப்பனா கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஹீரோ அவைங்க ஏதாவது ஒண்ணு செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவைங்கள்ட்டயே போய் சொல்லிருவான். இந்த மாரி ஹீரோவ வந்து காணோம். என்ன பண்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இந்த ஷாவ்லின் டெம்பிளுக்கு போயிட்டு இந்த மாரி தெரிஞ்சிரும். இந்த மாரி அவன் வந்து நம்ம கிரேட்டரான நோபுரா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் நம்ம டெம்பிள்ல இருந்து தெரிஞ்ச வச்சிருக்கான். அப்படிங்கும்போது அவன திடீர்னு காணோம்னாக்கா, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சஸ்பீசியஸா இருக்கு. நான் வந்து என்னன்னா அங்க போய் பார்க்க போறேன். அங்க என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு நான் வந்து தெரிஞ்சு வேடிக்கை பார்க்க போறேன். அவங்க என்ன மூவ் பண்றாங்கங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கும் கிளம்ப ஆரம்பிச்சுருவாரு. இது என்னமோ நம்பவே முடியல. எப்பதான் இந்த மாரி இது நடந்துட்டு இருக்கோ? எனக்கு தெரிஞ்சு அவிங்க என்ன பிளான் பண்றாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்த எல்லாத்தையும் அப்படியே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு பார்த்தாக்கா, அந்த பெக்கர் தாத்தா அவர் வந்து வந்துருவாரு. பெக்கர் சென்டரோட லீடர் வந்து வந்துட்டு, "எங்கடா போச்சு? எங்க அந்த பையன்?" அப்படின்னு சொன்னோம்னா கத்திக்கிட்டே உள்ள வந்துருவாரு. இவரு இந்த மாரி கத்திக்கிட்டே உள்ள வரத வந்து கேட்டவுடனே பார்த்தாக்கா, அந்த நார்த்தன் பிளேட் அசோசியேஷன் லீடர்கிட்ட வந்து சொல்லிருவாய்ங்க. இந்த மாரி அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவர் அது தெரிஞ்ச உடனே பார்த்தாக்கா, அங்கருந்து திடு திடுன்னு அப்படியே அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சுருவாரு. எதுக்காக இவரு இப்படி ஓடுறாரு? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவங்களோட அப்பாவும் சரி, அந்த பெக்கர் சைடோட லீடரும் சரி, உண்மையாவே 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஸா வந்து இருந்தாங்க. அதனால தான் இவர் வந்து அவர் மேல நெறைய மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு, இந்த மாரி இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா சொல்ற? என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ற?" 1000 பேர் சேர்ந்து ஒரு ஆள தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து என்னன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. உன்னோட மொத்த ஆளுங்களும் சரி, நீயும் சரி எல்லாரும் நம்மள செத்து போயிருவீங்களா? அப்படிங்களா? ஏன் இந்த ஆள் இப்படி பில்டப் பண்றான்? அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சீக்கிரம் எல்லாரையும் வந்து தேடுங்கடா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த ஷாவ்லின் டெம்பிளோட ரொம்ப காமா இருக்கா? அந்த பையன் என்னன்னா இந்த ஷாவ்லின் டெம்பிளோட ஆர்ட்ஸ் தான் நல்லா கத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இந்த ஆள் இப்படி இருக்கும்போது ஏன் இப்ப வந்து நம்ம சம்மந்தமே இந்த பெக்கர் சர்க்கிள்ல கத்திட்டு இருக்கான்? அப்படிங்கும்போது இந்த சதர்ன் அவனும் என்ன பார்க்குறான். எதுக்கு இவங்க இந்த நேரத்தில போய் இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்காய்ங்க? அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் இன்னொருத்தன் அந்த மொட்டை வந்து பார்த்து சத்தமா சிரிச்சிருக்கையில, "ஏன் அவனுக்கு வீட்ல யாரும் மேல சொல்லி குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ அப்படின்னா, இது எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். சரி, நீ அந்த பொண்ண வந்து பார்க்க போனியே, ஏன்டா உனக்கு என்ன அப்படின்னா அந்த பொண்ண பார்த்தோனே அப்படின்னா ஏதாவது காதல் வயப்பட்டியா? அப்படின்னு கேட்கல. இல்லையே எதுவும் இது இல்ல. அப்புறம் ஏன்டா தேவையில்லாம இது பண்ண? அவ என்னன்னா அவனோட பொண்ணுன்னு தெரிஞ்சோனே அவள பொண்ணுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, தெரியல அவ எப்பயாவது இது பண்ணுவா, நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு எப்பயுமே வந்து என்னன்னா இதுவே வந்து கிடையாது. நம்ம இந்த மாரி லவ் இதுலாம் எதுவுமே வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுக்கு வந்து நம்மனா படுறது என்னன்னா கரெக்ட்டு நமக்கு ஏதாவது தேவைன்னா வச்சுக்கணும், தேவையில்லனா வெட்டி விட்டுறணும். அப்படின்னு சொல்லிருக்கும்போது பார்த்தாக்கா இந்த பக்கம் எல்லாம் வந்து அவசரமா ஏதோ தேடிட்டு இருப்பாய்ங்க. என்னாச்சு? ஏன் வந்து அப்படின்னா இவ்வளோ இதா வந்துட்டு இருக்கீங்க? அப்படிங்கள தெரியல. யாரோ ஒருத்தர் அப்படின்னா வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா? அவள நாங்க வந்து தேடிட்டு இருக்கோம். அவ எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, என்னடா இப்படி இருந்துட்டு நீங்க வந்து என்னன்னா அவ தேட போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர தேடிட்டு இருக்காய்ங்க. ஐயோ! நாம தான நம்ம சொல்லிக்காம வந்துட்டோம். ஒருவேள நம்மள ஏதாவது இது பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த மேன்ஷன்ல எல்லாம் எப்படின்னா சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க ஒருத்தவனுக்கு ஒருத்தன். "என்னடா இவ்வளோ நேரம் தேடிட்டு வந்தீங்க? உங்களோட பவர்லாம் இவ்வளோ தானா? நாங்க என்ன ஃபுல் பொசிஷன்ல தான் தேடிட்டு இருக்கோம். என்னடா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களோட பவர் இவ்வளோ தானா? நீங்க இத வச்சுக்கிட்டு என்னன்னா இந்த இடத்த வந்து இது பண்ண போனா அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க. "டேய் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்களா? எனக்கு என் வேலை நடந்தாகணும்." அப்படிங்கும்போது, "இந்த கிழவன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "சீக்கிரம் அனுப்புனா எல்லாரும் போய் தேடுங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்திக்கிட்டே வந்து இருக்கையில, டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்துருவாரு. அது என்ன ஆச்சு? நான் வந்து என்ன நான் போனோனே இங்க என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கையில, "மாஸ்டர் வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்னன்னா ஓடி போய் திரும்ப ஹீரோவோட கால்லயே வந்து விழுந்துருவாரு.
இத பார்த்தோனே அங்க இருக்க எல்லாருமே எதனா ஷாக் ஆயிருவாய்ங்க. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஏன்யா நீ வேற இப்ப தேவையில்லாம இப்ப குட்டைய குழப்பி விட்டுருக்க." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அப்பதான் அவன் யோசிக்கிறான். இந்த ஆளு என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இந்த பெக்கர் செட்லயே என்னன்னா பெரிய ஆளு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஆளு. அந்த ஆள் போய் இந்த பையன் கையில என்னடா விழுவுறான். யார் தான் இந்த பையன்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்துட்டு, ஒண்ணும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன் நீ இப்படி பண்ண?" அப்படிங்கும்போது, "நான் இப்ப மாத்துறேன் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர விட இன்னும் பெரிய ஆளு. அதனால தான் நான் மாஸ்டர்ன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இத நம்புற மாரி இல்லையே அப்படிங்கிற மாரி தான் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து என்ன தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னால என்னமோ நடந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல நான் இத பத்தி என்ன நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இவனா அந்த வருஷம் செஞ்சு எல்லாருக்கும் இந்த மாரி டீ எல்லாம் ஊத்தி குடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீல, "பரவால்ல மாஸ்டர். நீங்க என்னன்னா சீக்கிரமா ரொம்ப நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டீங்க." அப்படிங்கிற மாதிரி, "பரவால்லப்பா. இவனுக்கு உண்மையாவே நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இவன் வந்து என்ன அப்பனா அந்த ஷாவ்லின் டெம்பிள் அங்கே அப்பனா இருக்கு. இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இவன் என்ன மாரியான ஆளு?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்க, இது அந்த 4 கிராம்ல இருக்கவன் என்னன்னா அப்படியே முடி பிதுங்கி இருந்துட்டு இருப்பான். "என்னடா இவங்க இப்படி இது பண்ணிட்டு இருக்காய்ங்க?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் எப்படின்னா அதே மாரி தான் இருப்பான். பார்த்தாக்கா நம்ம ஹீரோவ அந்த தாத்தா உழுந்து உழுந்து கவனிச்சுட்டே இருந்து இருப்பாரு. இங்க என்ன நடக்குது? எல்லாரோட அட்டென்ஷனும் இப்ப என் மேல தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கையில, அந்த அசோசியேட் லீடர் யோசிச்சுப்பான். இவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவு தான் இருக்கும்? அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த மாரி ஹீரோ சண்டை போட்டத யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத நான்கு அவங்க வந்துட்டு, நான் வந்து பார்த்துருக்கேன். எங்க கூட வந்தோம்னா ஹோட்டல்ல இருக்கும்போது ஹீரோ என்ன அப்படின்னா, அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல அந்த இம்பீரியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் என்னோட யூஸ் பண்ணாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது சும்மா ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கையில, இவனே பெக்கர் சில்ட் இருந்துட்டு, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல நல்ல இடம் இருக்கு அப்படிங்களா? ஆமா. கண்டிப்பா ஹீரோ வந்து நம்ம யூஸ் பண்றது 60 பேட்ரியாட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ். அப்ப கண்டிப்பா என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல இடம் குடுத்தாகணும் அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் பார்க்குறாய்ங்க. எப்புட்றா இவனுக்குன்னா இவ்ளோ இது பவர் குடுக்குறாய்ங்க? இவனுக்கு என்னன்னா உண்மையாவே இந்த முடிவுல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பெர்சனா தான் இருந்துட்டு இருக்கான். இவன் கூட என்ன நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப ஏற்படுத்தியே வந்து ஆகணும். ஆனா எனக்கு அது எப்படி சேர்ந்தா வந்து தெரியல. நான் வந்து நம்ம அந்த பெக்கர்செட் கூடயே சரி அந்த ஷாவ்லின் டெம்பிள் சரி அவங்க 2 பேர் கூட இன்னும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்கு இவனால தான் வந்து முடியும். ஆனா என்ன செய்றது? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கு. எனக்கு இன்னொரு பொண்ணு இல்லையே! அப்படின்னு சொல்லி இவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கையில, அடுத்த நாள் பார்த்தாக்கா, அந்த ரிசல்ட் என்னன்னா வந்துருது. 70% வந்து என்ன அப்படின்னா, இந்த மாரி அசோசியேஷனுக்கு தகுந்த மாரி தான் இந்த மாரி எல்லாரும் ஓட்டு போட்டுர்றாங்க. அதனால முரீம் வந்து என்ன அப்படின்னா, இப்ப அந்த டீமன் பாத்துட்டு நடக்கிற எல்லாரும் எப்படின்னா போட்டு தள்ளுறதுக்காக தயாராயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கான். என்னது? "உனக்கு ஸ்வாட பத்தி சொல்லி தரணுமா?" "ஆமா, நீ எனக்கு ஸ்வாட பத்தி சொல்லி தரணும்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல தம்பி, இப்ப தான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்க. ஸ்வாட பத்தி சொல்லி தரணும்னா, அதுக்கு நான் தான் கரெக்ட். இப்ப இந்த ஸ்வாட அப்படியே நீ ஏர்ல வந்து பறக்க வை. அடுத்து வந்து அப்புறம் உன்னோட இது எல்லாத்தையும் வந்து நீ வந்து ஃப்ளோ பண்ண வை." அப்படின்னு சொல்லும்போது, "இந்தியா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா, அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த எடுத்து என்னன்னா, அந்த ஸ்வாட்ல வந்து இது பண்ண "ஓகே இத லான்ச் பண்ணு." அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ இருக்க அந்த ஸ்வாட் அப்படியே முன்னாடி அடிக்கிறான். "ஓகே. இத வந்து அப்படியே வந்து திரும்ப பின்னாடி இழுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுக்கு புரியுது "இல்ல என்ன சொல்ற? எப்படி அத பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா, அந்த ஸ்வாட வந்து திரும்ப கூப்புடுறான். பார்த்தாக்கா அது வந்து அப்படியே நேரா போயிட்டு இருந்தது. அப்படியே டக்கு 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 டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு போயிட்டேன்னா, அந்த மூங்கில போய் சைடுல வந்து குத்திருது. ச்சே! இந்த எவர்லி டிமன்ஸ் வாடனோம்னா கல்லே வந்தோம்னா வெட்டும். ஆனா உன்னோட இந்த திறமை இல்லாத தனத்தினால பாத்தியா? அது இந்த மூங்கில் குச்சியில இது பண்றதுக்கே இப்படி இது பண்ணிட்டு இருக்கு. நீ ஒரு சரியான வேஸ்ட்டா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லல. நீ ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்க? நீ தான் வந்து ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ வந்து என்னன்னா கரெக்ட்டா வந்து இது பண்ணணும். அதனால தான் என்னன்னா இது கரெக்ட்டா இல்லாம இருக்கு. இந்த ஸ்வாட வந்து என்னன்னா நீ உன்னோட இணைச்சுக்கணும். நீயும் இந்த ஸ்வாடும் என்னன்னா ஒரே இதா வந்து மாறணும். நீங்க 2 பேரும் என்னன்னா ஒரே ஒரு நேர்கோட்டுல வந்து என்னன்னா மாறி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ வந்து என்னன்னா ஒரே இதா என்னன்னா மாறி இது பண்ணி. அப்பதான் வந்து நம்மனா கரெக்ட்டா இருக்கும். உன்னோட கீயா இருந்தாலும் சரி, உன்னோட மொத்த எனர்ஜிய என்னன்னா ஒண்ணா சேர்த்து இந்த இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்னன்னா அடுத்தடுத்து என்னன்னா கரெக்ட்டா வந்தோம்னா இது பண்ணிருவான். அடுத்து நம்மனா அடுத்த விஷயங்கள் வந்து இது பண்ணு. நீ செஞ்ச விஷயம் வந்து அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்க கிடையாது. நீ வந்து யூஸ் பண்ண இந்த அட்டாக் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா அது வந்து அப்புறம் அந்த அளவுக்கு கரெக்ட்டா வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. நீ வந்து என்னன்னா கரெக்ட்டாவே இத வந்து யூஸ் பண்ணல. திரும்பவும் என்னன்னா மறுபடியும் யூஸ் பண்ணு. இந்த வாட்டி என்னன்னா உன்னோட வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டா இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அந்த இதுல வந்து அப்படியே வந்தோம்னா ஒரு மாரி டொர்னடோ மாரி நல்லா வந்துரும். பரவாயில்லையே! இந்த பையன் என்னன்னா இப்ப நான் சொல்லிக் குடுக்கிறத வச்சு நம்மனா கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சுட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா என்னால முடியல. எப்படி வந்து என்னப்பா இது நடந்துச்சு? நீ வந்து என்னன்னா இத வந்து எப்படி இத வந்து செஞ்ச? அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து என்னன்னா இத செய்யும்போது நான் வந்து என்னன்னா ஸ்வாட் இன்டெட் லெவல்ல வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? அப்படியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. இது என்னடா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன டெக்னிக் இது? அப்படியா அவ்வளோ சூப்பரான டெக்னிக் கொஞ்சம் யோசிச்சு பாரு. கீழ மக்கள் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கையில, மேல ஆகாயத்துலேருந்து நம்மளா லட்சக்கணக்கான வாள் எல்லாரும் கீயோட இது ஃப்ளோ நீ அது மேல விழுந்தாக்க என்ன நடக்கும்? யோசிச்சு பாரு." அப்படின்னு சொல்லும்போது, இது அந்த நானோ மிஷின்ல வந்துச்சுல்ல, அந்த மாரி தான் வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட வந்து சொன்னோனே, ஓகே. எனக்கும் வந்து என்ன புரியுது. அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு பவரா தான் வந்து இருக்கும். அந்த பவர் என்னன்னா அட்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா வந்து இருக்காது.
சரி ஓகே. ஆனா நீ வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். நீ வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்ணா வந்து போயாகணும். ஏன்னா, இந்த ஸ்வாட் இன்டென்ட்டோடயே இருந்துறக்கூடாது. சரி ஓகே. நம்ம என்ன பண்ணோம், அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்து ஃபுல்லாவே அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கணும். ஆமா, அப்படி நீ வந்து போனா தான் என்னன்னா, உன்ன அடுத்தடுத்து தேடி வர ஆப்போனன்ட் எல்லாத்தையும் உன்னால என்ன இது பண்ண முடியும். நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? இந்த முறியும்ல இருக்க இந்த ஆளுங்க மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உன்ன தேடி வருவாங்க. அடுத்து என்ன நெனச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.